children, welcome to our Sunday school program. It's a great joy to meet you all through this Sunday school program this week. I hope you all enjoy it and continue to watch it and share it with your friends. We are here to teach you about Jesus, the Bible and Christian values. Shall we begin this day with a word of prayer? Our loving Heavenly Father, we praise and thank you for this wonderful day, Lord. Lord, as we bring these children, Lord, into your presence, we pray, O Master, that these children's hearts may be opened, O Lord, that their ears may be opened, O Father. And I pray, Lord, that your Holy Spirit may work in them and speak to them, O Lord, as they listen to your word, as they sing songs and worship you with their actions, O Lord. I pray, O Lord, that you speak to them. And as they pray along with us, I pray in the name of Jesus that their hearts may be opened, that your Holy Spirit may move in them. In Jesus' name we pray. Amen and amen. ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு சண்டே ஸ்கூல். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி ஒரு புது சாங் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வின்னிங்னா ரொம்ப பிடிக்கும், வின்னிங் சைடில் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. ஸோ ஏசு என்ன பண்ணார் தெரியுமா? ஏசு இந்த உலகத்துக்கு சாத்தனை தோக்கடிச்சார், நம்மளுக்கு எல்லாம் பாவத்துலேருந்து ரட்சிப்பு கொடுத்தாரு. ஸோ அவரை ப்ரேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பாட்டில் ஏசு ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து இந்த பாட்டு பாடலாம்.
தம்பி தங்கச்சிங்களா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான ஆக்ஷன் சாங் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இந்த வேளையில் நம்ம ஏசப்பாவை வர்ஷிப் பண்ணலாம். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நல்லதுகளை செஞ்சுருக்காரு. ஸோ அவர் ஏசப்பா நல்லவர் தானே. ஸோ வந்து ஏசப்பாவுக்கு வந்து நம்ம வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு வர்ஷிப் மூலிமா ஏசப்பாவை மகிமைப்படுத்தலாம். ஸோ இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்கள் கைகளை உயர்த்தி கண்ணை மூடி நீங்கள் வந்து வர்ஷிப் பண்ணலாம்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நானும் சந்தோஷமா இருக்கேன். ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சாங்ஸ் பாடினீங்க, ஆக்ஷன்ஸ் பண்ணீங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன டைம் வந்திருக்கோம்? ஸ்டோரி டைம். எஸ், லாஸ்ட் வீக் வந்து நம்ம இதில் பற்றி பார்த்தோம். இந்த வீக் வந்து நம்ம சுகமளிக்கும் தேவன், ஹீலிங் காட் பற்றி பார்க்க போகிறோம். இஸ்ரேல் நாட்டில் எசேக்கியா ராஜான்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக இருந்தார். அந்த ராஜா வந்து அப்போ திடீர்னு ஒரு நாள் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் படுத்துட்டாரு ராஜா. வியாதி வந்து மரணப்படுக்கையில் படுத்ததுக்கப்புறம் ஆண்டவர் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலிமா பேசுகிறாரு. இந்த மாதிரி ஏசாயா நீ போய் எசேக்கியா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ சாக போகிற வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து உடனே எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாரு, அழுதுட்டு செவுத்து பக்கமாக திரும்பி முகம் குப்புற விழுந்துட்டு ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் உடனே ப்ரேயர் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஆண்டவரே என்னை மன்னியும், நான் உனக்கு உண்மையும் உத்தமமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ண உடனே ஆண்டவர் வந்து ஆன்சர் பண்ணுறாரு ஏசாயா தீர்க்கதரிசிட்ட, இந்த மாதிரி நீ போய் எசேக்கியா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ உடனே ஏசாயா வந்து எசேக்கியா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், ஆகையால் நான் உன்னை குணப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னோடனே உனக்கு வந்து 15 வருஷம் ஆண்டவர் வந்து உனக்கு கூட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னோடனே எசேக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து ஏசாயா சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலைக்காரங்கள்ட்ட சொல்கிறாரு, இந்த அத்திப்பழ அடையை எடுத்து ராஜாவுக்கு ஒத்தனம் பண்ணுங்க, அப்போது ராஜா வந்து பிழைப்பார் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வேலைக்காரங்களும் கீழ்ப்படிந்து அத்திப்பழ அடையை எடுத்து ராஜாவுக்கு ஒத்தனம் பண்ணுறாங்க. அவர் உடனே சுகம் கிடைக்கிது. அவருக்கு உடனே கிடைச்சோடனே ஆண்டவருக்கு அவர் ரொம்ப நன்றி உள்ளதாக தேங்க் பண்ணுறாரு. இதுலேருந்து இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து நம்ம கேட்டோன்னே பதில் தர்றவர். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். நம்மளுக்கு சுகம் வேணுமா, பலன் வேணுமா, என்ன வேணும்னாலும் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு செய்வார். சிறு பிள்ளைகளோட ஜெபத்தை தான் ஆண்டவர் நல்லா கேட்பார். அதனால் நம்ம வந்து எவ்வளோ நல்லா ப்ரேயர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ஆன்சர் வந்து கடவுள் நம்மளுக்கு தருவார். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் நல்ல கதையோடு பார்க்கலாம். பாய். ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ஸ்டோரி எதை பற்றி பார்த்தோம்? சுகமளிக்கும் தேவன். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு அந்த மனப்பாட வசனம் பார்க்கலாமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மனப்பாட வசனத்தை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ், மனப்பாட வசனம் என்னன்னா வந்து யாக்கோப்பு 5:15. யாக்கோப்பு 5:15. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஓகே குட்டீஸ், நம்ம இதை மறுபடியும் சொல்லலாமா? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோப்பு 5:15. ஓகே குட்டீஸ், நம்ம இதை இங்கிலீஷில் பார்க்கலாமா? The prayer offered in faith will make a sick person well. The Lord will rise up them. James 5:15. மறுபடியும் சொல்லலாமா குட்டீஸ்? The prayer offered in faith will make a sick person well. The Lord will rise up them. James 5:15. Thank you குட்டீஸ். சில்ட்ரன், இன்னைக்கு எல்லாமே என்ஜாய் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட்லேருந்து தொடர்ந்து பார்த்தீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணீங்களா? தொடர்ந்து பார்த்தீங்களா? வெரி குட். சரி, இன்னைக்கு கதையில் நம்ம என்ன பார்த்தோம்? சுகமளிக்கும் தேவனை குறித்து பார்த்தோம். காட் இஸ் அ ஹீலிங் காட். எஸ், அந்த எசேக்கியேல் ராஜா ரொம்ப சிக் ஆகும் போது என்ன பண்ணாரு? அவர் ஜெபம் பண்ணார். உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? பதிலை கொடுத்தார். அதானே? ஆமாம். நான் அதனால ஐ என்கரேஜ் யூ, என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? உடனே அழுகக்கூடாது. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம என்ன பண்ணக்கூடாது? கன்ஃபியூஸ் ஆகி நம்ம பதட்டப்படக்கூடாது. we should pray to God. Okay, shall we close our eyes and pray? Okay. Loving Father, we praise and thank you for this wonderful day, Lord. We thank you for giving us this privilege to come into your presence and to pray, oh Master. Lord, we know you're the God who answers us whenever we call upon you. Yes, Lord, your word says, call upon me on the day of trouble and I will deliver you and answer you. Lord, we call upon you, Lord, the name above all names, the name of Jesus. We thank and praise you for answering us and rescuing us and delivering us. We give you glory, honor and praise. In Jesus' name we pray. Amen.